பேசக்கூடாது. இந்த ஒரு ஆள் பேச்ச நிப்பாட்ட முடியல பாருங்களேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கரண்ட் வீக்கில் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பிக் பாஸ்ல வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு கேப்டன்சி அந்த கோட் டாஸ்க் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த கோட் டாஸ்க்ல வந்துட்டு நம்ம வினோத் வந்து யாரையும் பேச விடாம கொஞ்சம் கேம் விளையாட்டு இருந்திருப்பாரு. ஸோ இந்த வீக்ல வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் வந்துட்டு வினோத்தை வந்து போட்டு வாங்கன்னு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் பேச மாட்டாரு. மத்தவங்க சொல்லுங்க, கோர்ட்ல பேச விட்டாரு அவரு. ஒரு நிமிஷம் இருங்க, காண வினோத் பேச விட்டாரு அவரு. எத்தனை பேரை பேச விடல அவரு? என்னதான் நம்ம திட்டு வாங்கினாலும் நம்ம எதுக்காக திட்டு வாங்க போறோம்? இன்னொரு நல்ல ஸ்டேஜுக்கு போகணுங்கிறதுக்காக நம்ம திட்டு வாங்குவோம். ஸோ எத்தனை பேரை பேச விடல கோர்ட்ல? கை தூக்குங்க எனக்கு. இவ்வளவு பேர் அந்த மாதிரி திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல. பேசும்போது நீங்க கமருதீன் சொன்ன மாதிரியே போய் அன்பா சொல்ல. என்னதான் விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் தான் டைட்டில் வின்னராக அடிக்க போறாரான்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீக்கில் கேப்டன்சி டாஸ்கில் யார் வின் ஆயிருக்கான்னு பார்த்தா அதுவும் நம்ம வினோத்தனா தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா நம்ம தலையாவாத இந்த போட்டியை விட்டு போயிடுவோமோ அப்படின்னு நினைச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் டாஸ்க் நல்லா விளையாண்டு அவர் தான் வீட்டு தலையா வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருந்த ரசிகர்கள் மக்கள் நீங்க தான் வந்து ஓட்டு போட்டு என்ன வந்து ஒரு 3 நாமினேஷன் ஃபுல்லா நாமினேஷன் இருக்கும் போதெல்லாம் என்ன காப்பாத்தி இருக்கீங்க. இதுவே ஒரு பெரிய கெத்தா இருக்க போது, இந்த வீக் ஃபுல்லா ஒரே ஃபன்னா இருக்க போது, என்டர்டைன்மெண்டா இருக்க போது. நம்ம வினோத்தனா இருக்க வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் கமெண்ட்ரி கொடுக்கறதா இருக்கட்டும், அங்கங்க நடுவில் கமெண்ட்ரி போட்டு தாக்கிக்கிட்டே இருக்காரு. பாரு விஷயத்துல இருந்தாலும் சரி, அரோரா விஷயத்துல இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் போட்டு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த விஷயத்துல இந்த வீக் ஃபுல்லாவே ஃபன்னா இருக்க போது. நீங்க காப்பாத்தலனா இந்த போட்டியில நான் கலந்துருக்க முடியாது. எப்போ நான் வெளியே போயிருக்கலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அப்புறம் இந்த வீக்ல யார் எலிமினேட் ஆக போறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் டைட்டில் வின்னர் பிக் பாஸ் வந்து சீசன் முடிகிறதுக்கான நேரம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ டைட்டில் வின்னர் யார் இருக்க போறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்சா விரைவில் நம்ம லைவும் போட ஆரம்பிக்கலாம். லைவ்ல வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவும் போடுவோம். லைவ் போகிற டைம் என்னன்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவை போட்டுறோம். ஸோ அந்த டைம்ல நீங்க எல்லாம் லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் எப்படி போகுது பிக் பாஸ், எப்படி போகுது. வீக்லி ஒரு லைவ் போடுறதுனா நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ஸோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணிட்டு போயிருங்க. இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பை பை.